சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவுக்கு இப்போ தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கோம். நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் கேரளாவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பீச்சுக்கு அப்புறம் எக்ஸிபிஷன்லாம் போயிருக்கோம். ஸோ அதை பற்றின விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு கிழங்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா ஐட்டம் பட்டை லவங்கம் அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து இது கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் பாதி வதங்கினதும் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக மூடி போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரளாவில் ஸ்பெஷல் வந்து இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுருக்கோம். இது தேங்காயெலாம் அரைச்சி செய்யணும். சீக்கிரமாக இந்த ரெசிபி நான் வந்துட்டு போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கனை நல்லா வந்துட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இந்த மசாலாலே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது சிக்கன் பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் வந்து சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கு வந்துடுச்சு. கிழங்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும். நான் சீக்கிரமாகவே ரெசிபி போடுறேன். அடுத்தது எங்கள் மாமியாருக்காக மோர் குழம்பு வைக்கிறேன். அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மோர் குழம்புக்கு சைட் டிஷ் வந்து என்னுடைய ஃபேவரட் மீன் நெத்தோலி மீன். இதை வந்து வறுத்துடலாம் அப்படின்னு கழுவி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. சிக்கன் குழம்பு மோர் குழம்பு நெத்தோலி மீன் வறுவல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிழங்கு அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். கேரளாவில் வந்துட்டு எப்போவோ போனேன், ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போயிருப்பேன். அதோடு இப்போ தான் வந்து பீச்சுக்கு வரேன். ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. சண்டே ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. என் பெரிய பையனுக்கு தான் பீச்சு பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அடிக்கடி பீச்சுக்கு போவோம். இப்போ வந்து அது அப்படியே கம்மியாயிடுச்சு. இந்த முறை பீச்சுக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த தண்ணியில் நடந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையன் பார்த்திங்கன்னா பெரிய பையன், அவன் வந்துட்டு தண்ணியில் இறங்கியே ஆகணும் படுத்து உருண்டுட்டுருக்கிறார் பீச்சில். ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவர். தண்ணி பார்த்ததும் கொஞ்சம் பயந்தான். அப்புறம் வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே படுத்துட்டான். ரொம்பவே என்ஜாய் பண்ணது அவர் தான். அப்புறம் நானும் என் சின்ன பையனும் சேர்ந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆடிட்டு வந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எவ்வளோ நல்லா சின்ன மாதிரி பீச்சில் வந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆக போகுது நான் இங்கே கேரளா வந்துட்டு. இங்கே பார்த்திங்களா அந்த குட்டி வாண்டு என்ன பண்ணுறான்னு மண் வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. தண்ணியில் மண் தூக்கி போட்டு ஃபுல்லாக அங்கே பள்ளமாகவே ஆக்கி வச்சுட்டான் அவன் தான். என் 2வது பொண்ணு அவளும் வந்துட்டு அதே தான் மண்ணை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்குது. எல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இப்போ பீச்சிலேருந்து இறங்கியாச்சு. பீச்சுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏரி இருந்தது. அதில் போயிட்டு காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே செருப்பெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. இது நல்லா இருந்தது. ஒரு கோனில் வந்துட்டு 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமு மேங்கோ பிஸ்தாலாம் வச்சுருந்தது. சூப்பராக இருந்தது. அப்புறம் பீச்சுக்கு வந்துட்டு சுண்டல் சாப்பிட்லன்னா எப்படி சுண்டலும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எக்ஸிபிஷன் கிளம்பிட்டோம். லைட் செட்டிங்லாம் பலமாக போட்டு சூப்பராக இருந்தது எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இது வந்து வெளியில்
ஆஹாராட்டம் நல்லா சூப்பராக இருக்குது. நம்மளும் அப்படியே உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிக்கெட் எடுக்க போகிறதுக்குள்ளே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸு செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த செடியெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த க்ரீன் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இது நாங்கள் உள்ளே போகிற அவசரத்தில் வீடியோ கிடக்கிடன்னு எடுத்துகிட்டு வந்த செடியெல்லாம், இந்த பூவெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இது ரோஸ் இல்லை, இது வேறு ஏதோ பூன்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு லேவெண்டர் சொல்லிட்டு லேவெண்டர் செடி காட்டினாங்க. அது கூட காட்டுறேன் பாருங்கள். அந்த லேவெண்டர் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அழகாக இருந்தது. இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சொன்னால லேவெண்டர் செடி, இதுதான் லேவெண்டராக. சூப்பராக இருக்குல்ல, கலர் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலரில் செடி பார்க்குறேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா செடி, பூ, இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் வளைச்சி அதையே எடுத்துட்டோம். அப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்து எக்ஸிபிஷனுக்குள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கடை 10 ரூபா பொருள் அந்த மாதிரி, அப்புறம் கம்மல் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் தாண்டி உள்ளே போயாச்சு. உள்ளே இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பேர்ட்ஸும் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய், எலி எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே போய் பார்த்துட்டே வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம், ஏறுனாலே ஆச்சு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இதில் கூட போயிட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தது. அப்புறம் என் பசங்களை வந்து இந்த ட்ரெயினில் ஏற்றி விட்டாச்சு. இதுவும் வந்து அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஹாப்பியாக இருந்தால் அவ்வளோதான். நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.